மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் 4வது நாளை எட்டியுள்ளது. இதற்கு காரணம் உலக நாடுகளை அச்சுறுத்தும் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்புதான் என கூறப்படுகிறது. ஈரான் 60% தூய்மையுடன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்துள்ளது. இதை 90% செறிவூட்டினால் ஈரான் விரைவில் 9 அணு ஆயுதங்களை தயாரித்துவிடும். ஒருவேளை ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும். இதனை சுதாரித்துக் கொண்ட இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடுத்தது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி தளம், அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கியதில் 9 அணு விஞ்ஞானிகள், 3 இராணுவ தளபதிகள் உட்பட 78 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது அலை அலையாக ஏவுகணைகளை வீசியது. 2 நாடுகளும் ஆபரேஷன் ரைசிங் லயன், ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்ற பெயர்களில் இரவு பகல் பாராமல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கவசமான அயன் டோமை கடந்து சென்று ஈரான் நடத்தும் தாக்குதல்களால் இஸ்ரேலின் பல நகரங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளன. இஸ்ரேலின் அவசரகால சேவை மையமான மேகன் டேவிட் அடோம் தலைநகர் டெல்லவீவ் அருகே உள்ள பேட்-ஏம் நகரில் ஈரான் குண்டுமழை பொழிந்தது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு சம்பந்தமான இடங்களில்தான் இஸ்ரேல் பெரும்பாலும் குறிவைத்திருந்தது. இதற்கு எதிர்வினையாக இஸ்ரேலில் இராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தானை போல இஸ்ரேல் ஈரானையும் ஒப்பந்தம் மேற்கொள்ள செய்வேன் என தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் ஈரானோ இஸ்ரேலின் முன்னெச்சரிக்கை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பின்னர்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வருவோம் என மத்தியஸ்தம் செய்யும் ஓமன் மற்றும் கத்தாரிடம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த மோதல் குறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நடாவ் ஷேசானி கூறுகையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கு காரணம் ஈரான் தான். அணு ஆயுதங்களை தயாரித்து இஸ்ரேலை அழிக்க ஈரான் திட்டமிடுகிறது. அதனால்தான் அணு ஆயுத தளங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தினோம். இஸ்ரேலில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது என இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நடாவ் ஷேசானி கூறியுள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான இந்த மோதல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்ற பதற்றம் மத்திய கிழக்கு நாடுகளில் பரவியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.